ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கும் திட்டம் பார்த்தோம் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா 50% கொடுக்குறாங்க, அல்லது அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மானியம் வழங்குறாங்க. ஸோ நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மின் மோட்டார் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மின் மோட்டார் பம்பு செட்டு மானியத்தில் கொடுக்குறாங்க. 15,000 வரைக்கும் மானியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறு குறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. ஸோ சிறு குறு விவசாயிகள் SC/ST பிரிவினருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. 5 ஏக்கர் வரை நிலம் உள்ள அனைத்து வகையான விவசாயிகளும் அப்ளை பண்ணலாம். அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மின் மோட்டார் 4 ஸ்டார் தரத்திற்கு குறையாமல் விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செஞ்சுக்கலாம். மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட கிணற்றுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டு பொருத்துவதற்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். 15,000 வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. 50% அல்லது 15,000 ரூபாய் எது அதிகபட்சமாக இருக்கோ அதை தான் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். தமிழகத்தில் உள்ள எந்த விவசாயிகள் வேணாலும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்னா QR கோடு கொடுத்துருக்காங்க, அதை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா தொலைபேசி எண் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. மேலும் உழவர் செயலி இருக்க பாருங்கள், அந்த ஆப் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இதான் உங்களுக்கான கூகுள் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விவசாயி பெயர் என்ன, நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. விவசாயி வகை நீங்கள் சிறு குறு விவசாயியா அல்லது இதர விவசாயியா அப்படின்றத செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வகுப்பு நீங்கள் SC/STனா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் கேட்டகரினா இதர வகுப்பினர் செட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வட்டம் கேட்டிருக்காங்க, உங்கள் வட்டம் எதுவோ அதை செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிராமம் கேட்டிருக்காங்க, உங்கள் கிராமம் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அந்த வேளாண்மைத்துறை அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் சொல்லி எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் போய் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் ப்ரியாரிட்டி அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்கோ அவங்களுக்கு அடிப்படையில் இந்த மோட்டார் கொடுப்பாங்க. மானியத்தில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 15,000 வரைக்கும் உங்களுக்கு கம்மியாகுது அப்படின்னா ஒரு நல்ல இதாங்க. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் வேணுன்றவங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.